தென்காசி அருகே மின் கம்பத்திலிருந்து மின்சாரம் பாய்ந்த விபத்தில் 5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் 9 வயது குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், தற்பொழுது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை நிலை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார். அதாவது தென்காசி மாவட்டம் ஊத்துமலை காவல் நிலைய எல்லை பகுதிக்கு உட்பட்ட கடங்கநேரி கிராமத்தில் மின்கம்பம் அருகே விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைகள் மீது மின்சாரம் பாய்ந்த நிலையில் அதில் ஒரு குழந்தை சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளது. குறிப்பாக மற்றொரு குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் இந்த மழையின் காரணமாக இரும்பு கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் அதில் கை வைத்த தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த செமித்ரா என்ற 5 வயது குழந்தையானது தற்போது உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொரு குழந்தையான பிரீத்திஷா என்ற 9 வயது குழந்தை தற்போது ஆலங்குளம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உயிரிழந்த குழந்தையின் உடலானது சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் கடங்கநேரி கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மழை நேரங்களில் மின்கம்பம் அருகே யாரும் செல்ல வேண்டாம் எனவும், இரும்பு மின்கம்பம் உள்ளிட்ட மின்கம்பங்களில் கை வைக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் மின்கம்பம் அருகே விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமி அதில் கை வைத்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், தென்காசி ஊத்துமலையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் மீது மின்சாரம் பாய்ந்ததில் ஒரு குழந்தை உயிர் நிலையில் தற்பொழுது மற்றொரு குழந்தை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ரஞ்சித்.